அழகான மாலை பொழுதில் சாத்வீக ஓசையின் ஊடாக பங்கப்பெறும் மாணவர்கள், அவர்தம் பெற்றோர்கள் மற்றும் இந்நிகழ்வில் கலந்து சிறப்பிக்க வந்திருக்கும் பெரியோர்கள் அனைவருக்கும் மாணவர்களாகிய நாம் எமது வணக்கத்தினையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று மாணவர்களாகிய எங்கள் அனைவரையும் அழகான முறையில் போதித்து முதல் முறையாக வள்ளுவரின் திருக்குறள் விழா என்னும் தலைப்பில் எம்மை வழிநடத்தி அரங்கில் சிறப்படைய செய்த எம் ஆசிரியரும் விழா நாயகியும் ஆகிய எம் குருவானவர் திருமதி தயாபரி சர்மா அவர்களை எம் மனதில் பணிந்து குருவணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம். தயாபரி டீச்சர் என்று எல்லோராலும் அன்புடன் அழைக்கப்படும் எம் ஆசிரியர் மிகவும் அன்பானவர், அத்துடன் கண்டிப்பானவர், கூடவே கனிவும் கொண்டவர். நானும் எனது தம்பி சாருஜனும் இணைந்து பிரெஞ்சு, மேத்ஸ் ஆகிய இரு பாடங்களையும் 12 வருடங்கள் ஆசிரியரிடம் கற்றுக்கொண்டோம். அத்துடன் திருக்குறள் வகுப்பிலும் இணைந்து கடந்த 4 வருடங்களுக்கு மேலாக கற்று வருகின்றோம். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் 4:30 மணிக்கு ஆரம்பமாகும் நம் திருக்குறள் வகுப்பில் மாணவர்களாகிய நாங்கள் அனைவரும் மிகவும் ஆர்வத்துடன் கலந்து கொள்வோம். 1.5 மணித்தியாலம் நடைபெறும் இவ்வகுப்பில் எம் ஆசிரியர் தன் தனித்திறமையினால் திருக்குறளோடு அனைவரையும் ஒன்றித்து கலந்து கொள்ள வைத்து விடுவார். திருக்குறளின் சிறப்புகள் அனைத்தையும் நமக்கு விளங்கும் வகையில் கதைகள் மூலமாக அழகாக போதிப்பார். எமது பெற்றோர் அடிக்கடி கூறுவர், உங்கள் வாழ்க்கையில் எந்தளவு உயர்வை எட்டும் போதும் குருபக்தி, பெரியோரை மதித்தல் போன்ற நற்பண்புகளையும் கூடவே வளர்த்து கொள்ள வேண்டும். அவ்வகையில் எமக்கு கிடைத்த நற்குருவாம் எம் ஆசிரியரின் தாழ் பணிந்து அவர் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ வேண்டுமென்று இறைவனை வேண்டி நிற்கின்றோம். எம் குருவிடம் நாம் கற்ற குறள் வழி நின்று கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக என்னும் வள்ளுவர் கூற்றுக்கு இணங்க எம் குருவின் தாழ் பணிந்து விடை பெறுகின்றோம். நன்றி.